ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூவை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. பொதுவாக மலை பிரதேசங்களில் ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் பார்த்திங்கன்னா கூர்கு, இந்த மாதிரி குளிர்ச்சியான மலை பிரதேசங்களில் இந்த செடி கண்டிப்பாக இருக்கும். எல்லா ரோட்டு ஓரத்துலேயும் இந்த செடி தன்னால் வளர்ந்து நல்ல அழகாக பூத்திருக்கும். இதோட பேர் ட்ரம்பட் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு ஊமத்தம் பூ மாதிரியே இருக்கும். ஊமத்தம் பூவில் காய் வரும் செடியில், ஆனால் இதில் காய் வராது. பார்த்திங்கன்னா இது வந்து எல்லோ கலர்னாங்க நான் நினச்சேன். ஸோ டெய்லி சின்ன மொட்டாக இருக்கிறதுலேருந்து டெய்லி அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். ஸோ அப்புறம் நான் நினச்சேன் ஓகே இது எல்லோ கலர் அப்படின்னுட்டு. கடைசியில் பார்த்தா அது எல்லோ கலர் இல்லைங்க, அழகான பீச் கலர். சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 மொட்டு வச்சுருந்தது. கிட்டத்தட்ட 3-3.5 வருஷமாக இது பூக்கவே இல்லை. நான் பூக்கிறேன்றதை விட நான் கேர் எடுக்கவும் இல்லை. இதில் நான் ஒரு 4 கலர் வாங்கிட்டு வந்தேன். 4 கலரில் இது ஒன்று பூத்திருக்கு. மற்றதெல்லாம் என்ன கலர்னு தெரியாது. பட் ஆனால் இவங்க பூக்க ஆரம்பித்த உடனே அவங்களெல்லாம் நான் பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்ல பெரிய வாட்டர் கேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கிறேன். லெட்ஸ் சீ பார்ப்போம். ஸோ இது கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகான கலராக இருந்துச்சுங்க. சரி, இந்த 3 பூவும் ஒன்றா விரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடலான்ட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப லாங்காக இருந்துச்சு, பார்க்க ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி இருந்தது. ஸோ கொடைக்கானல், ஊட்டியில் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே அழகாக ரோட்டோரமாக இந்த சீசனில் ஃபுல்லாக பூத்துட்டு இருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் டைமில் இந்த செடி வந்து நிறைய பூத்துட்ருக்கோம் அங்கெல்லாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரே ஒரு குச்சி மாதிரி நெடுன்னு வளர்ந்துருக்குதுங்க. ஸோ இது நல்லா பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வெட்ட முடியாது, சம்மருன்றதுனால நம்ம வின்டர் சீசனில் ஒரு செப்டம்பர் நவம்பரில் இந்த வாட்டி ப்ரூன் பண்ணி இதை வளர்க்கலான்ற முடிவோடு இருக்கிறேங்க. அது வரைக்கும் இவரை வளர விட்டு தான் பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ராத்திரி நேரம் பூத்தது. 3 பூவுமே பூத்துருச்சு. சரியான வாசனை. கிட்டத்தட்ட இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் 4 நாள் செடியிலே இருக்குதுங்க, வாடவே இல்லை. அவ்வளோ வாசனைனா அவ்வளோ வாசனை. மாடியில் போனாலே சூப்பராக, அதாவது எப்படி திகிட்டாத ஒரு வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாசனைங்க. மாடியில் போகும்போது அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. அழகு தாங்க, இயற்கை அழகு. கடவுளின் படைப்பில் இதுவும் ஒரு ஆச்சரியம். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லாவே சர்வே ஆகி வருதுங்க. அதனால் நல்ல வெயிலில் தான், மொட்டை மாடியில் தான் இது நல்ல வெயிலில் இருக்குது. ஸோ இப்போ நல்லா பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி பூ உங்கள் வீட்டில் வளர்த்துருந்தீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன். இது பார்த்திங்கன்னா பகலில் எடுத்தது, மார்னிங் எடுத்தது. அந்த பனித்துளிகள் அதில் பட்டு அது பார்க்கவே அந்த வாசனையோடு இந்த பூவை ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்தது. இதில் எல்லோ கலர், ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர், டார்க் ஆரஞ்சுன்னு இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன கலர் இருக்குதுன்னு பூத்தா தான் தெரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.